ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் நண்பன் மூலம் மட்டுமல்ல, அவனது எதிரியின் மூலமும் அறியலாம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனிதன் நட்புணர்வோடு இருந்து பழகணும். வாழ்க்கைங்கிறதே நட்புணர்வு இருக்கும்போது மட்டும்தான் அது அற்புதமானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நண்பர்கிட்ட கேட்டால் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதிரிகிட்ட கேட்டாலும் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நல்லவங்க எப்போவுமே எல்லோருக்குமே நன்மை செய்யக்கூடியவங்க தான். எப்போவுமே நன்மை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அப்போது எதிரிகளுக்கு அந்த நல்லவர்கள் மேலே சில பொறாமைகள் உருவாகும். அப்படி பொறாமைகள் உருவாகும்போது எதிரிக்கு தான் நல்லவனை பார்த்தா தீயவன் மாதிரி தெரியும். நல்லவனை எதிரியா மனசுக்குள்ள உருவாக்கிறது. ஆனால் அந்த எதிரிக்கு கால சூழ்நிலையால் சில துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது இந்த நல்லவன் நிச்சயமாக உதவுவான் என்பதுதான் உண்மை. நல்லவர்கள் எப்பொழுதும் எல்லோரையும் சமமாக நினைப்பவர்கள். ஆகையால் நண்பனை கேட்டால் மட்டும்தான் ஒருவனை தெரிந்து கொள்ள முடியும் என்பது அவசியமல்ல. எதிரியை கேட்டாலும் அவன் நல்லவன் என்றுதான் சொல்வான். ஏனென்றால் அந்த எதிரிக்கு துன்பம் வரும் சூழ்நிலைகளில் அந்த நல்லவன் உறுதுணையாக இருந்திருக்கிறான் அல்லவா? ஆகையால் எதிரியின் இதயத்திலும் நல்லவனுக்கு இடம் உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பன் மட்டும் உங்களை நல்லவன் என்று சொன்னால் போதாது, எதிரியும் உங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதுதான் உண்மை. உங்களுடைய ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் நண்பனிடம் கேட்டால் அவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பது சராசரியாக சொல்லும் விஷயம்தான் அது. சராசரி மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை தான் அது. ஆனால் ஒருவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதிரியிடம் இருந்தும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை முதலில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிரிக்கும் அவன் நண்பனாகத்தான் இருந்திருக்கிறான் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் யாரும் உங்களுக்கு எதிரியாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நண்பன் என்பவன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பவன். ஆனால் எதிரி அப்படியல்ல. உங்களிடம் இருந்து தூரமாக தள்ளி இருப்பவன். ஆனால் தூரமாக இருக்கும் எதிரியும் உங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டுமென்றால் அவனையும் துன்பம் வரும் சூழ்நிலையில் அவனுக்கு சரியான உதவி நீங்கள் செய்துவிட்டால் அவனும் உங்களை இதயத்தில் வைத்து கொண்டாடுவான் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நண்பனுக்கு உதவி செய்வது அதிசயம் அல்ல, எதிரிக்கும் உதவி செய்வதுதான் அதிசயம். இந்த மண்ணுலகில் மகத்தான மனிதனாக வாழ வேண்டுமென்றால் எதிரிக்கும் உதவி செய்யுங்கள். எல்லோரையும் சமமான இடத்தில் வைத்து நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகம் உங்களை மனிதனாக மட்டுமல்ல மனிதனாகவும் நினைக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.